என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிஃப்டி அண்ட் பேங்க் அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா 250 பாயிண்ட் பிளஸ்லயும் பேங்க் 327 பாயிண்ட் பிளஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியும் சரி பேங்க்கும் சரி நல்ல ஒரு கேப் அப்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் எல்லாம் சைடு பேஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனா நிஃப்டியை பொறுத்தவரை 24,300 வந்து 330 பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா மார்க்கெட் பிரேக் பண்ணி அதை சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 24,300 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டா இப்போ ஆக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கும் கீழே வந்தாதான் மார்க்கெட் கீழே போகும். இல்லாட்டி இந்த 24,400 பிரேக் பண்ணா அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங் லெவலான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. 24,330ங்கிற இந்த ஸ்ட்ராங் லெவலான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. மைண்ட்ல வச்சுக்கங்க. இன்னொன்னு மார்க்கெட் சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணாலே அடுத்த கேண்டில் ஓகேங்களா? ஸோ இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டை விட டவுன் ட்ரெண்டை விட ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் கிடைச்சது அப்படின்னா அந்த எந்த சைடு மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கும் அந்த சைடு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து 24,300 கீழே வந்து பிரேக் அவுட் கொடுத்தாருன்னா டவுன் சைடு போகும். 24,400 பிரேக் பண்ணா மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? 24,300 சப்போர்ட், 24,400 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் சைடு வேஸ் தான் ஆயிருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணல. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. இந்த 50,600ங்கிற லெவலை பிரேக் பண்ணல. அதுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இதுவும் சைடு வேஸ்ங்கிறதுனால 50,400 பிரேக் பண்ணா கீழே வருவான் ஃப்ரெண்ட்ஸ். 50,600 பிரேக் பண்ணா மார்க்கெட் மேல போகும். ஸோ அதனால இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டை மைண்ட்ல வச்சுக்கங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லெவல். ஓகேங்களா? எந்த சைடு பிரேக் பண்ணுதோ மார்க்கெட் அந்த சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50,400 50,200 சப்போர்ட், 50,600 50,900 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஓப்பன் ரிசல்ட்ஸ் நாளைக்கு மார்க்கெட் திங்கக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 50,300 சப்போர்ட், 50,400 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சாரி 24,300 சப்போர்ட், 24,400 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? நான் மாத்தி சொல்லிட்டேன். 24,300 வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 24,400 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போதைக்கு இருக்கிற லெவல் இதுதான். ஓகேங்களா? பெரிய மூவ்மெண்ட் இல்லை. 500ல பாருங்க புட் ரைட்டர்ஸ்ல கால் ரைட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. 31 லட்சம் கால் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பாருங்க 24,200ல பாத்தீங்கன்னா தெரியும் புட் ரைட்டர்ஸ் தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 300 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ 300 லெவல பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல இருக்கிறதால 300 நல்லா சப்போர்ட் ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ 400 இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ், அதையும் தாண்டினா 500 போகும். ஓகேங்களா? ஸோ 400 தான் ஹையஸ்ட் இருக்கு. 500 அந்த அளவுக்கு இல்லை, தவிர கம்மியா தான் இருக்கான். ஸோ மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி ஆப்ஷன் செயின்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,400 பாருங்க 1,43,000 பிளஸ் 61. ஸோ 24,400 வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவான். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 24,500. ஸோ 1,27 மைனஸ் பண்ணு. ஸோ 24,500ல வெள்ளிக்கிழமை பாருங்க ஒரு 12,000 குவான்டிட்டி வந்து மைனஸ் இருக்கு சேஞ்ச் இன் ஒய். ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுல மைனஸ் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒருவேளை 24,500 பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. அதே மாதிரி சப்போர்ட்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 24,300 பாருங்க 1,07,000 பிளஸ் 50,000 இருக்கு. ஸோ இப்போ 24,300 வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் கீழே போச்சுன்னா லெவல்ஸ் பாருங்க அடுத்து வந்து 24,000 தான். 1,61,000 அட்ஜஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் இருக்கு. 24,300க்கும் கீழே போற பட்சத்துல மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் போவான். ஆனா இந்த பக்கம் சைடு பாருங்க கால் சைடு மைனஸ்ல இருக்கு சேஞ்ச் இன் ஒய் தெரியுங்களா? -19 -14 மைனஸ். ஸோ கால் சைடு பாருங்க 24,300ல இருந்தே மைனஸ்ல இருக்கு. ஸோ சேஞ்ச் இன் ஒய் மைனஸ்ல இருந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா கால் சைடு இருக்கிறதால மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க நினைக்கிறேன். அதனால பொசிஷன்ஸ் எல்லாம் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. புட் சைடு அந்த மாதிரி மைனஸ்ல இல்ல. ஸோ மேபி மார்க்கெட் மேல போலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம
24,500லயும் மைனஸ் இருக்கு, சேஞ்சிங் ஒய் மைனஸ் 12,000 இருக்கிறதால ஸோ மார்க்கெட் மேல போலாம். ஏன்னா 24,300க்கு மேல வந்து இப்போ மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது, அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 24,300 பார்த்தீங்கன்னா தெரியும், லெவல் ஸ்ட்ராங் லெவல் 1 2 3 4 5 தடவை இந்த மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாம இப்ப பிரேக் பண்ணி இருக்கிறதால இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட் ஆயிட்டணும். ஒருவேளை மார்க்கெட் மேல போன்னு ஃபீல் பண்ணான்னு நினைக்கிறேன், அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அதனால 24,300க்கான கால் ஆப்ஷனும் 24,400க்கான புட் ஆப்ஷனும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 24,300க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போதைக்கான லெவல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 169ல சப்போர்ட் எடுத்திருக்கு, 234 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். சரிங்களா? ஸோ அதான் இப்போதைக்கான லெவலு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 159 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கும் கீழே வந்து 101 தான். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் எடுக்கலாம், ஆனால் மேபி 135 வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா மார்க்கெட் 300க்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் சஸ்டெயின் ஆகும். ஏன் அப்படின்னா அது மட்டும் இல்லை, இந்த ஃபிப் லெவல் பாருங்க, நேற்று வந்து ஹைட்ஸ் லோஸ்க்காக பார்த்தா தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருச்சு மார்க்கெட். கரெக்டாக பாருங்க, 172 ரூபா மார்க்கெட் அதே 170 ரூபால ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. தெரியுதுங்களா? 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகிறதால இந்த 169க்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ ஹைட்ஸ் லோஸ்க்காக பார்த்தா 50% ரீட்ரேஸ்மெண்ட் முடிச்சுட்டு போறான். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 169 101 அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல். இன்கேஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கீழே வர்றான் அப்படின்னா கூட இந்த லெவலை கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த லெவல் அதாவது 136 132 135 வந்து ஒரு அடுத்த சப்போர்ட்டா கூட கன்சிடர் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ அதை கூட வச்சுக்கலாம். இன்கேஸ் வர்றான் ஒரு கரெக்ஷன் கொடுக்குறான் அப்படிங்கிறதுல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு போறான் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 209 234 271 இதெல்லாம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. 300க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 24,400க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். புட் ஆப்ஷன் பொறுத்தவரை சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணா தெரியல, இந்த ட்ரெண்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணி ட்ரெண்ட்ல பிரேக் அவுட் எல்லாம் கொடுத்தா நம்ம மார்க்கெட் அப்படியே கீழே மாட்டாங்க வந்து அந்த லெவல் என்ன பண்ணிருக்கான், ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு, டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ புட் சைடு பொறுத்த வரைக்கும் 400க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 153 இப்போ மார்க்கெட் நிக்கிறான் வச்சுங்களா. ஸோ 111 73 அடுத்தடுத்த சப்போர்ட், 169 207 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். இந்த 207 பிரேக் பண்ணா மார்க்கெட் நல்லா செல்லிங் போவோம். ஆனா இப்போதைக்கு மார்க்கெட் மேல போலாம், ஏன்னா ஓப்பன்ஸ் பொறுத்து பாருங்க கால் சைடு மைனஸ் இருக்கிறதால ஸோ மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 24,500 பாருங்க மைனஸ் இருக்கு. ஸோ அதனால நிப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேல போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் இருக்கிற மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ லைவ் மார்க்கெட்ல ஓப்பன்ஸ் சேஞ்ச் ஆகிறத பொறுத்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்து பேங்க் நிப்டியை பார்த்தலாம். பேங்க் நிப்டிக்கு ஓப்பன் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க 50,500 வந்து பாத்தீங்கன்னா 18 லட்சம் வாண்டட் இருக்கு. கால் சைடு புட் சைடு 12 லட்சம் இருக்கு. ஸோ 50,500 வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சப்போர்ட்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 50,000. ஸோ பெரிய கேப் இருக்கு. இந்த பக்கம் போகுதுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 51,000. ஸோ 50,000 வந்து 50,500 ரெசிஸ்டன்ஸ் தான் பண்ணுங்க. சப்போர்ட்ல இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 50,000க்கான கால் ஆப்ஷனும் அடுத்த சப்போர்ட் 50,200. ஸோ அதனால அடுத்தடுத்து பார்த்தோம்னா 50,500 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 50,500க்கான புட் ஆப்ஷனும் 50,500க்கான புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷனும் 50,200க்கான கால் ஆப்ஷனும் பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50,500க்கான கால் ஆப்ஷன். ஸோ அதே மைண்ட்ல பாத்தீங்கன்னா 50,500க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 267 ப்ரீவியஸா வாங்கிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே லெவல்ஸ் இல்ல. சரிங்களா? ஸோ 50 இந்த 267க்கு மார்க்கெட் கீழே போற பட்சத்துல மார்க்கெட் என்ன ஆகும், டவுன் சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50,500க்கான கால் ஆப்ஷன் 267 தான் அடுத்த சப்போர்ட். அதுக்கு கீழே சப்போர்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ 318க்கு மார்க்கெட் இருக்கு. 267 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 392 482 ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 50,200 அடுத்த சப்போர்ட். ஸோ அந்த லெவல் பார்க்கும்போது
430 385 அடுத்தடுத்த சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 557 670 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 50 200 சப்போர்ட் இன்கேஸ் அந்த லெவல் போனா திருப்பி இந்த 385 பை பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. அதே மாதிரி 50 500க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 328 பை பண்ணிக்கிறாங்க ப்ரீவியஸா. அது கீழே வந்து 201 தான். ஸோ 399 453 இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் லெவலா இருக்கும். அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா மார்க்கெட் பிடிச்சிருக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் செயின்லயும் வந்து பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் செயின்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்காக பார்த்த ஆப்ஷன் செயின்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 500 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை 1,20,000 ப்ளஸ் 25,000 ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால 50 500 வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவான். ஏன்னா அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 1,22 ஏன்னா 51,000 தான். சப்போர்ட்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சப்போர்ட் 50,000 சப்போர்ட் தரும்னா ஸோ அதுக்கடையில் எங்கேயும் சப்போர்ட் இல்லை. நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ கொஞ்சம் இறங்கினா 50,000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் பாருங்க சேஞ்ச் இன் ஒய் மைனஸ்ல இருக்கு. தெரியுங்களா? கால் சைடு மைனஸ்ல இருக்கு. ஸோ அதே மைண்ட்ல வச்சுங்க. இருந்தாலும் 50,500ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, சப்போர்ட் இல்லை. நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்போதைக்கு 50,500 ரெசிஸ்டன்ஸா தான் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை பிரேக் பண்ணலாம். ஸோ 50,500 பிரேக் பண்ணணும் மார்க்கெட். தெரியுங்களா? இந்த லெவல பிரேக் பண்ணல, இது பிரேக் பண்ணணும். பண்ணுனாதான் மார்க்கெட் மேல போகும். 50,600 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டா சைட்வேஸ், 24,400 பிரேக் பண்ண மேல 24,300 கீழே வந்தா மார்க்கெட் கீழே வரும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாம அங்கேயே சஸ்டெயின் ஆகுறதால 50,600 நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவலான ரெசிஸ்டன்ஸ், 50,400 சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ மைண்ட்ல வச்சுக்கங்க. 50,400க்கும் கீழே வந்தா மார்க்கெட் டவுன் சைடு போகும். 50,600க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் மேல போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் ஷிப்ல சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.